வருஷத்துல Yes, cut off the echo. Cut the echo. Check. Yes, thank you. In the year of 2000, I was in a church. 2000 நான் ஒரு சபையில் இருந்தேன். That church was a big church. அது ஒரு பெரிய சபையாக இருந்தது. வருஷம் 2000வது வருஷத்தில் நான் ஒரு சபையில் இருந்தேன். ஒரு பெரிய சபையாக இருந்தது. And I was very happy to be there. நான் அந்த சபையில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். I was very young and I'm still young. நான் ரொம்ப வயதில் சின்னவனாக இருந்தேன். இப்போ ரொம்ப சின்னவனாக தான் இருக்கேன். Hallelujah. Hallelujah. And I was an assistant pastor there for many years. நாங்கள் நிறைய வருடங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டராக உதவி ஊழியராக நாங்கள் இருந்துட்டு வந்தேன். One very morning God spoke through men of God. ஒரு கால வேளையில் திடீர்னு ஆண்டவர் ஒரு தேவ மனுஷன் மூலியமா என்னோடு கூட பேசினார். And he was challenging about going to Bihar. அவர் பீகாருக்கு போறத பத்தி என்னோடு கூட போராடினார், பேசினார். I come from a very strong Hindu family. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலி என்னோட குடும்பம். My father was mechanical engineer, but we had lot of money, but we had no peace in our house. எங்க அப்பா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். எங்க கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, ஆனா சமாதானம் இல்லை. From my childhood I used to go to 4 temples every day. என்னோட சிறு வயதுல நான் 4 கோயிலுக்கு ஒரே நாள்ல போவேன். Every day I used to go to 4 temples. எல்லா நாள்லயும் 4 சபை கோயிலுக்கு, இந்து கோயிலுக்கு நான் போவேன். In order to receive peace, joy and healing into my house. என் குடும்பத்துல சமாதானமும் சுகமும் வரணும்னு 4 கோயில் ஒரே நாள்ல நான் போவேன். But no peace came into our house. ஆனா ஒரு சமாதானமும் எங்க வீட்டுக்குள்ள வந்ததில்லை. Rather than it went more worse than. சமாதானத்துக்கு பதிலா அதிக பிரச்சனைகள் தான் வர ஆரம்பிச்சது. One day I decided to kill myself. ஒரு நாள் நான் என்னையே மாய்த்து கொள்ளணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். I'm making long story very short so we can go both. நான் அதிகமா ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. Otherwise my testimony will go more than 5 hours. மெசேஜை காட்டியில் என்னோட சாட்சி ரொம்ப அதிகமா போயிடும், 5 ஹவருக்கு மேல போயிடும். அதனால நான் சுருக்கமா சொல்றேன். So the situation came into my life where I was in the end of my life. I wanted to commit suicide. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தது. என்னோட வாழ்க்கையை இதுக்கு மேல நான் தொடர மாட்டேன், நான் முடித்து கொள்ள போறேங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்தேன். Going to 4 temples every day to receive peace, joy and healing into my house. ஒரு நாள்ல 4 கோயிலுக்கு நான் போனேன், ஆனாலும் எங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல. Nobody helped us to come out from that particular situation. அந்த சூழ்நிலையில இருந்து என்ன ஒருத்தரும் காப்பாத்த வரல. But when I decided that this is the end of my life and there is no God in this world, I met encountered with Jesus. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் தொடரவே முடியாது, ஒரு கடவுளை இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல நான் இயேசுவை சந்திச்சேன். Nowadays there is a common thinking in our country that Christians are here to convert us from our religion to Christianity. இந்த நம்ம நாட்டில் பொதுவா ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தினரை கன்வெர்ட் பண்றவங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. Same thinking was even mine also. அதே சிந்தனை தான் எனக்குள்ளேயும் இருந்துச்சு. So I used to hate Christians. நான் கிறிஸ்தவர்களை பார்த்து வெறுக்க ஆரம்பிச்சேன். I don't know how many of you know about the caste Rajput. ராஜ்பூர் அப்படிங்கிற ஒரு ஜாதி இருக்கு, கேஸ்ட் இருக்கு. So I come from a Rajput high caste family. ராஜ்பூருங்கிறது ஒரு பெரிய முதன்மையான கேஸ்ட்னு சொல்லுவாங்க. So that boastfulness and that pride was inside me. அந்த ஜாதி பெருமை எனக்குள்ள இருந்துச்சு. So I used to look those people so low and so down. நான் நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப தாழ்மையா பார்ப்பேன், தாழ்த்தப்பட்ட மாதிரி பார்ப்பேன். இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். So I used to hate Christians and Christian churches. அதனாலேயே கிறிஸ்தவர்களையும் சபைகளையும் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். But I was going to many temples and I was even going to mosque and other places, but I don't want to go to Christians. அதே சமயத்துல நான் என்னோட கோயிலுகளுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், ஆனா சபைக்கு மட்டும் போக மாட்டேன்.
But nobody helped me. ஆனா ஒருத்தரும் எனக்கு உதவி செய்யல. No one answered my prayer. ஒருத்தரும் என்னுடைய ஜெபத்துக்கு No one sent peace into my house. யாருமே என்னால என் குடும்பத்துல சமாதானத்தை தர முடியல. And the very young age of in very young age I felt like committing suicide. ரொம்ப வாலிப பிரயாணத்திலே நான் என் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும்ங்கற நிலைமைக்கு வந்துட்டேன். That point was so low in my life. அப்ப என்னோட வாழ்க்கையில ரொம்ப தாழ்த்தப்பட்டு கடந்தேன். I not only start hating people, but I start hating God. நான் மக்களை மட்டும் வெறுக்க ஆரம்பிக்கல, கடவுளையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். I said there is no God in this world. இந்த உலகத்திலே ஒரு கடவுள் கூட இல்ல. Nobody is helping me out. ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய வரல. There is no help at all. எனக்கு எங்க இருந்த உதவி வரல அப்படிங்கற மனநிலை. So I became an atheist. Healthiest. I became atheist. நான் கடவுள் இல்ல அப்படினு சொல்ற ஒரு ஆளா மாறிட்டேன். So atheists don't believe on God. அந்த கடவுள் இல்லை அப்படிங்கற நாத்திகவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளே இல்லன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி மாறிட்டேன். Drinking alcohol and drugs and all kind of things. நான் நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி விட்டேன் அந்த நேரத்துல. But that also didn't bring peace into my life. அதுவும் என் வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை தரல. So one day I decided I will suicide myself. I will kill myself. அப்போ என் வாழ்க்கையில இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. என் வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்ளணும், நான் சூசைட் பண்ணிக்க போறேங்கிற வாழ்க்கை ஓடிட்டே. No peace, no healing. Remember that I am making my story short, so I may not go into deep. நான் சுருக்கமா சொல்றேன். So my mother was sick, my father was sick, my home was totally in mess. எங்க அம்மாக்கு உடம்பு முடியல, எங்க அப்பாக்கும் உடம்பு முடியல, எங்க வீட்ல சமாதானமே இல்லாம ரொம்ப போராட்டத்துல இருந்தது. We had a great financial challenges in our house, even though my father was a mechanical engineer. எங்க அப்பா என்னதான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் அவர் நிறைய சம்பாரிச்சாலும் எங்க குடும்பத்துல நிறைய பண கஷ்டங்கள் இருந்துச்சு. As a young guy I was so disappointed, so discouraged. அந்த வாலிப டைம்ல எனக்கு ரொம்ப நான் மனசு உடைஞ்சு போய் கடந்தேன். And I said I will kill myself. என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கற நிலைமையில. I will not live in this world. இந்த உலகத்துல இதுக்கு அப்புறம் எனக்கு வாழவே வேண்டாம். There is no joy in this world. இங்க இந்த உலகத்துல சந்தோஷமே இல்ல. Sometime in our life you may have lot of money, you have good house and you may have good education, but you will not receive peace what our Christ Jesus gives us. Amen. இந்த உலகத்துல நமக்கு நிறைய படிப்பு இருந்தாலும் பணம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நம்ம வாழ்க்கையில வேற எதுவுமே தர முடியாது. Hallelujah. 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 I was going to kill myself and I met a pastor running towards me. நான் சாகலான்னு சொல்லி போகும்பொழுது ஒரு பாஸ்டர் என்னை பார்த்தாரு. And he said, putting his hand on my shoulder, you cannot kill yourself. அவர் என் தோள் மேல கை வச்சு நீ கொன்னுக்க கூடாது, சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாரு. You cannot kill yourself. நீ அழிச்சிக்க கூடாதுன்னு சொன்னாரு. And I really scolded him. நான் அவரை கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். Yeah, you run from here. இங்க இருந்து ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிடு, otherwise I will beat you. இல்லனா உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். You cannot kill yourself because somebody love you. அவர் உன்னை நீ அழிச்சிக்காத, உன்னை ஒருத்தர் நேசிக்கிறாருன்னு சொன்னாரு. But I was so disappointed, so discouraged and very angry. நான் ரொம்ப உடைக்கப்பட்டு ரொம்ப தாழ்த்தப்பட்டு அந்த சூழ்நிலையில நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். அந்த டைம்ல இப்படி ஒருத்தர் சொன்னாரு. I was furious inside. I was filled with so much anger, even to face God telling you are not God. நான் அந்த கடவுளை பார்த்து நீர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட என் மனசுல இடம் இல்லை. ஏன்னா அவ்வளோ கோபங்கள், அவ்வளோ தாழ்த்தப்பட்ட நிலைமையில நான் இருந்தேன். And I scolded him and I threw him, go away. நான் அவரை மறுபடியும் அதிகமா அவரை திட்டி நான் ஒழுங்கு மாதிரி தான் இங்க இருந்து போய்டுன்னு சொல்லி அந்த பாஸ்டர் திட்டிட்டேன். But one thing was so difficult for me to understand, how this man knows that I am going to kill myself. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் வருது, எப்படி இந்த மனுஷனுக்கு நான் சாக போறது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி. Because I have not shared with my friend or my family, no one knows that I have decided to finish my life. நான் சாக போறேன்னு என் நண்பர்கிட்ட சொல்லல, என் குடும்பத்துக்கிட்ட சொல்லல, யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த நபருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தேன். But the first word the man of God said that you cannot kill yourself because somebody died for you on the cross. அவர் வாயில இருந்து வந்த முதல் வார்த்தை, நீ உன்னை நீயே அழிச்சிக்காத, நான் உன்னை கடவுள் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு. And that disturbed my heart and my mind. அந்த வார்த்தை என்னுடைய சிந்தனையை ரொம்ப பாதிச்சது. So I just went to meet my mother. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா கிட்ட போனேன் பார்க்கலாம். I wanted to see her last time. அவங்கள கடைசியா ஒரு வாட்டி பார்க்கலாம்னு எங்க அம்மா பார்க்க போறேன். எங்க அம்மாக்கு குட் பை சொல்லிட்டு வரலாம்னு போனேன். I don't want to see you crying. I just want to tell you goodbye mama.
அவங்க அழுகிறத நான் என்ன பார்க்க வேண்டாம், அவங்களுக்கு நான் பாய் சொல்லிட்டு வரலான்னு வந்தேன், கடைசியா சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. And then, but still that thought, that words are echoing in my ears. ஆனாலும் அந்த போதகர் சொன்ன வார்த்தை என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பின்னாடி. So I again started to go to the railway station where I will put myself and kill myself. நான் மறுபடியும் எங்க அம்மாவை பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறேன், என் தலையை வச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து செத்துறலாம் அப்படின்ட்டு. Between my house and the railway station there was a church. என்னோட வீட்டுக்கும் சபை ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போற ஒரு கேப்ல நடுவுல ஒரு சபை இருந்தது. So if I cross the church I will be finished. I would not stand here. அந்த சபையை நான் கிராஸ் பண்ணியிருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு இங்க நின்று இருந்திருக்க மாட்டேன். So your church being somewhere, it is very good. உங்க சபை எங்க இருந்தாலும் அது நல்லதுக்கு. Hallelujah. Hallelujah. Pray that may God enable your church, somebody who's crossing, somebody has a heart of disappointment or discouragement, may come to this house and receive Jesus as their savior. Hallelujah. சபையை யாரெல்லாம் இந்த சைடு போறாங்களோ வராங்களோ, உடைக்கப்பட்டு எல்லா தற்கொலை எண்ணயத்தோடு எதெல்லாம் யாரெல்லாம் இந்த சைடு கடக்குறாங்களோ இந்த சபை, one thing, stand outside of the church and pray, God, whoever crossed this road, let him come into this church. இந்த சபையை கடக்கிற ஒருவரும் உள்ள வந்து அவங்க வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். Hope in ஆரம்பிக்கணும். Jesus Christ. அவர் ஆண்டவர் மேல அவங்க நம்பிக்கை உள்ளவர்களா மாறணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். Hallelujah. Hallelujah. They were singing one song. அவங்க வந்து ஒரு பாடல் பாடிக்கிட்டு இருந்தாங்க. While I was crossing the road, அந்த சபையை தாண்டும் போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. They were singing gin gin ke studiku, that means counting their blessing. இந்தியில கவுண்டிங் த பிளெஸிங்ஸ், நன்மை எண்ணுகிற அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடிக்கிட்டு இருந்தாங்க. That song was so powerful into my ears. அந்த பாடல் என் காதுல வல்லமையாய் வந்து பாய்ந்தது. There is this song also is in Tamil, but I don't know how to sing that. தமிழ்லயே அந்த பாடல் இருக்குது, அது எனக்கு பாட தெரியாது. Maybe you will know the tone. Gin gin ke stuti karu, எண்ணி எண்ணி துதி செய்வாய், அந்த பாடல். Right? That was the counting their blessing. அவங்க நன்மைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. As a guy who have never seen and trying and longing to receive blessing, heard that they are singing and thanking God for the blessing. என் வாழ்க்கையில ஒரு நன்மை கூட நான் பார்த்தது இல்லை அப்படின்னு நான் யோசிக்கிட்டு இருக்க டைம்ல அவங்க நன்மைகளுக்காக நன்றி செலுத்திட்டு இருக்காங்களேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம். And for me, hardly I can count the blessing of God into my heart. என் வாழ்க்கையில நான் ஒரு நன்மையை கூட இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்லி எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. So I felt like somebody is pushing me, go inside that house, go inside that church and find out what is going on there. என்னை யாரோ பிடிச்சி அந்த சபைக்குள்ள தள்ளுற மாதிரி ஒரு உணர்வு, நீ உள்ள சபைக்குள்ள போ, நீ அதை கேளு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு. So I went inside the church and I saw about 25 people sitting and crying, and they have a light in their house. The joy is there in that particular prayer. நான் அந்த சபைக்குள்ள உள்ள போனனே ஒரு 20-25 பேர் உட்கார்ந்து அழுதுகிட்டு துதிச்சிட்டு இருக்கறத நான் பார்த்தேன். And they are singing gin gin ke stuti karu, counting, we are thank God for giving us this blessing. அவங்க எல்லாம் எண்ணி எண்ணி நன்மை செய்வாய் அப்படிங்கற பாடல்களை உணர்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. So the question raised up in my mind. அந்த கேள்வி மறுபடியும் மைண்டுக்குள்ள ஓடுது. How come these people can count their blessing? எப்படி இவங்க வாழ்க்கையில மட்டும் நன்மையை குறிச்சு பாடிட்டு இருக்காங்க? How much they have received into their life? எப்படி இவங்க வாழ்க்கையில நன்மை வந்திருக்கும்? I have tried all the gods of this world. இந்த உலகத்துல எல்லா கடவுளையும் நான் வேண்டி பார்த்துட்டேனே. Receive healing and joy. ஆனா என் வாழ்க்கையில ஒரு சமாதானமோ சந்தோஷமோ வரலையே. But nobody gave me. யாருமே எந்த கடவுளுமே எனக்கு தரலையே. I have not tried Jesus Christ, but I always hated him. ஆனா நான் இயேசுவை ஒரு நாளும் வந்து சந்திச்சது இல்லை, நான் அவரை வெறுத்தது மட்டும்தான் உண்டு. So I said, let me try Jesus today. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் இன்னைக்கு இயேசுவை சந்திக்கிறேன். When you meet someone who have never heard about Jesus, tell him, try Jesus. நீங்க இதுவரைக்கும் யாராவது பார்த்து இயேசுவை மீட் பண்ணாத ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, இயேசுவை ருசிச்சு பாருங்கன்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Maybe they may not receive it first, but one day the time will come when they will definitely come to try Jesus. அவங்க நீங்க சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தான், ஆனா ஒரு நாள் வரும் அன்னைக்கு ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. Hallelujah. 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 So I sat on the prayer. நான் அந்த ஜெபத்துல உட்கார்ந்தேன். I start to imitate what they were doing. அவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து நான் அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன். They were lifting their hand, I was also lifting my hand. அவங்க கைகளை உயர்த்தும்போது நானும் கைகளை உயர்த்தினேன். I was looking like a joker. நான் வந்து ஒரு ஜோக்கரை போல இருந்தேன். I was
like this I was doing. அவங்க இப்படி அவங்க பண்ணும் போதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி We do because when we feel the presence of God, but I was trying to imitate what they were doing. அவங்க ஆவியில நிரம்பி ஜெபிச்சிட்டு இருந்தாங்க, நான் அவங்கள பார்த்து சும்மா அப்படியே கை உயர்த்தி அவங்க பண்றத பண்ணிட்டு இருந்தேன். 5 minutes passed, 10 minutes passed, nothing happened. 5 நிமிஷம் போச்சு, 10 நிமிஷம் போச்சு, ஆனா ஒரு மாற்றமும் இல்ல. 15 minutes gone, nothing happened. 15 நிமிஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. Now again the doubt started to grow up in my heart. மறுபடியும் 15 நிமிஷம் கழிச்சு என் வாழ்க்கையில this Jesus also is dead. இயேசுவும் எதுவும் பண்ண மாட்டார் போலங்கிற ஒரு எண்ணம் ஓடுது. also dead. இவரும் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டாரு, இவரும் மரிச்சு போயிட்டாரு போல அப்படிங்கிற ஒரு எண்ணம். Okay, let me stand up. நான் அப்ப யோசிச்சேன், நான் ஏஞ்சி நிக்கிறேன். I will go and kill myself. நான் திருப்பி போய் என் தலையை வைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்ல. எந்த கடவுளை என்ன காப்பாத்த முடியாது. And I was about to stand and go. நான் எழுந்து நடக்க போறேன் திருப்பி. One sweet and powerful sound came into my ears. அப்போ ஒரு இனிமையான குரல் என் காதுல கேட்டது. It says, I love you more than my life. என் வாழ்க்கையை விட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேங்கிற ஒரு வார்த்தை. I will save you. நான் உன்னை ரட்சிப்பேன், பாதுகாப்பேன்ங்கிற ஒரு வார்த்தை. I fell down on the ground. நான் உடனே கீழே விழுந்தேன். I start crying, Jesus thank you. இயேசுவே நன்றின்னு அழ ஆரம்பிச்சேன். I start crying, God thank you. ஆண்டவரே நன்றின்னு ஆரம்பிச்சேன், அழ ஆரம்பிச்சேன். I was crying for more than 3 hours. 3 ஹவருக்கு மேல நான் அழ ஆரம்பிச்சேன், அழுக. Jesus thank you. இயேசுவே நன்றின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். I've never done that before. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பண்ணதே இல்ல. Automatically came out of my mouth. ஆனா என் வாயில இருந்து அதுவே வருது வார்த்தைகள். When you're sitting here, thank Jesus because he has called you to be his people. நீங்க இங்க இருக்கீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஏன்னா உங்களை அழைச்சிருக்காரு. Thank God that he has not let you die in this world. உங்களை இந்த உலகத்துல சாகாம காத்தாரே அவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank God that he has called you to be his people. அவருடைய ஜனங்களாய் உங்களை அழைச்சிருக்கிறார். Thank God that God has chosen your family. அவர் உங்க குடும்பங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். And he has chosen you for a purpose. அவர் ஒரு நோக்கத்துக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Something great through your life. உங்க வாழ்க்கையை கொண்ட ஒரு மகத்துவமான காரியங்களை செய்வார். For granted or under the circumstances. Don't see yourself down. உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப தாழ்த்தப்பட்ட மாதிரி பார்க்காதீங்க நீங்களே. Because he has appointed you for times such as this. உங்களை ஒரு நேரத்துக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். Whether you're women or a man, நீங்க பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம், boy or a girl, நீங்க ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். He has appointed you to this church. ஆனா இந்த சபையில அவர் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா, to win this area for the kingdom of God. இந்த ஏரியாவை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because God says, I will build my church. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய சபையை அவர் கட்டுவேன் என்று. If you open John chapter 16 verse 18, it says, I will build my church. யோவான் 16வது அதிகாரத்துல சொல்றது என்னுடைய சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு. Can you read those words? யாராவது வாசிக்க முடியுமா? யோவான் 16, I will build my church. என் சபையை நான் கட்டுவேன். And to whom he is saying that? அவர் யார்கிட்ட அதை சொல்றார் தெரியுங்களா? You all know to whom he is saying that. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் யார்கிட்ட சொல்றாரு. To whom he is saying that? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்பா, யார்கிட்ட அவர் அதை சொல்றாருன்னு. Without saying your Bible, tell me to whom he is saying that. வேதத்தை பார்க்காம அவர் யார்கிட்ட சபையை கட்டுவேன்னு சொல்றாரு தெரியுமா? பீட்டர், கரெக்ட். பேதுரு கிட்ட. Who was Peter? பேதுரு யார்? The one who denied him 3 times. அவர் 3 தரம் மறுதலித்த ஒரு மனுஷன். Who was short tempered. அவர் ரொம்ப கோபம் சுருக்குன்னு வரும். Who always want to use his word. அவருடைய வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணணும். He was not all perfect. அவர் பெர்ஃபெக்ட்டே கிடையாது பேதுருங்கிற ஒரு மனுஷன். He was not all humble. அவர் தாழ்மையானவர் கிடையாது. He has with so much fault. அவர்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. But Jesus chose him. ஆனா இயேசு அவரை தேர்ந்தெடுத்தார். I will build my church on you. பேதுருவை பார்த்து சொல்றார், என் சபையை உன் மேல கட்டுவேன். And will not prevail against it. பாதாளம் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி வாக்கு Hallelujah. Hallelujah. I don't know what is your situation. உங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. Maybe you're going through so much challenges. நீங்க நிறைய பாடுகளுக்கு வழியா போக கொண்டிருக்கலாம். Maybe you're going through so much difficult situations. நிறைய கஷ்டங்களுக்கு ரீதியா நீங்க போயிட்டு இருக்கலாம். But today one thing I want to remind you through the word of God. ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரா சொல்றேன். He has appointed you for a time such as this. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். He says maybe you are not all perfect. நீங்க நல்ல ஒரு பூரணமான பரிசுத்தவானா இல்லாம இருக்கலாம். Make you perfect. ஆனா உங்களை ஆண்டவர் பெர்ஃபெக்ட்டா மாத்துவார். I will use you for the glory of God. உங்களை தேவனுடைய மகிமைக்கு என்று பயன்படுத்துவார். When Jesus died on the cross, அவர் இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது, Peter was the first to go back to the rivers, to the sea.
Peter was the first to go to sea, back to his old life. பேதுரு தான் சிலுவையில அறையும் போது பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டார் He முதல்ல. was the first one to go back. அவர் தான் மறுபடியும் திரும்பி போயிட்டார் பழைய வாழ்க்கைக்கு. He removed all this cloth. எல்லா ட்ரெஸ்ஸையும் He was naked. அவர் ட்ரெஸ் இல்லாம He jumped into sea. கடல்ல வந்து குதிச்சார் He பேதுரு. wanted to catch the fish again. மறுபடியும் அவர் பழைய வாழ்க்கைக்கே And போனார். the Bible says he was trying hard. பைபிள் சொல்லுது அவர் மிக கடினமா பழைய வேலையை செஞ்சார். Not only Peter went, but he took all of them. பேதுரு மட்டும் பழைய வாழ்க்கைக்கு போல அவர் கூட இருந்த எல்லா சீஷர்களையும் கூட்டிட்டு போயிட்டார். Sometime your life will be into the very difficult situation. சில நேரம் நம்ம வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். Sometime you will face challenges in your life. நல்ல கடினமான சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க நேரிடும். God has saved you. ஆனா தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். God has chosen you. தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். He will use your life. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை பயன்படுத்துவார். Build his church. உங்க மேல தேவனுடைய சபையை கட்டுவார். Hallelujah. Hallelujah. Lift your both and say, God use me. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க. As a small believer, as a simple believer, God use me. நான் வந்து நார்மலான மனுஷன், சின்ன மனுஷன் தான். ஆனா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Say loudly. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Pastor, I don't know when I will come second time. நான் எப்போ ரெண்டாவது வாட்டி வருவேன்னு தெரியல. Maybe you will like my preaching, you can call me second time. என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்க ரெண்டாவது வாட்டி கூப்பிடுவீங்க. But I want to prophesy you. ஆனா உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். You know how God has appointed you for times such as this. நீங்க தேவன் உங்களுக்காக Times such as this. God has appointed you for times such as this, if you know that. இப்படிப்பட்ட நேரங்களுக்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Next time I will see this place is full of people. அடுத்த வாட்டி நான் வரும்போது இந்த இடங்கள் ஃபுல்லா நிரம்பி இருக்க போகுது ஆத்துமாக்களால. Not only 2 service, maybe 3 or 4 service. 2 சர்வீஸ்லாம் இல்ல, 3-4 சர்வீஸ்கள் நடக்கும். Maybe this building will be full and you may need to have another building. இந்த பில்டிங் ஃபுல்லா ஆகி நீங்க இன்னொரு பில்டிங்க்கு நீங்க போக வேண்டிய நிலைமை வரலாம். Hallelujah. This is not only pastor job. அது பாஸ்டரோட வேலை மட்டும் இல்ல. This is your job. உங்களுடைய வேலையும் தான். This is your calling. அது உங்களுடைய அழைப்பு தான். This is your appointment by God. உங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் தான். And he has called you to be the blessing for the kingdom of God. அவருடைய ராஜ்யத்துக்காக உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. He saved me, a boy who was totally lost his hope. நம்பிக்கை இழந்த என்ன ஆண்டவர் ரட்சிக்க முடியும் அப்படின்னா, I love this verses. It says, I will build my church. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. You Peter. பேதுருவே. You Peter. பேதுருவே. Peter means rock. பேதுருன்னா கல், பாறை. Stone, பாறை. You're so hard. நீ ரொம்ப கடினமானவன். But people build things on a hard ground, right? ஆனா பேதுரு they build on a hard ground, not a loose ground. ஆனா கட்டிடங்கள் எங்க கட்டப்படும் அப்படின்னா கடுமையான இடங்கள்ல தான் கட்டப்படும். மண்ணுல கட்டப்படுமா? முடியாதுல்ல. கடுமையான இடங்கள்ல தான் பில்டிங்கை கட்ட முடியும். Hallelujah. Strong foundation. அங்கதான் ஸ்ட்ராங்கான அடித்தளம் போட முடியும். A strong foundation. அங்கதான் நல்ல அடித்தளங்கள் போட முடியும். You need to go deep down in Christ and build yourself so that he will build his church on you, upon you. நீங்க ஆண்டவருக்குள்ள ஆழமா இறங்கி உங்களுடைய உறவை ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள இறங்கி அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை ஸ்ட்ராங் பண்ணுவார். Hallelujah. 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 Again, John chapter 16 verse 18, read fully. கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். Matthew chapter 16 verse 18. மத்தேயு 16வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Hallelujah. Hallelujah. Verse 18 says, 18வது வசனம் சொல்லுகிறது, You Peter, பேதுருவே, you stone, நீ வந்து ஒரு கல்லு, I will build my church on you. ஆனா இந்த கல்லின் மேல தான் என் சபையை நான் கட்டுவேன். And the gates of hell will not prevail against you. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. You are the church. நீங்க தான் அந்த சபை. You are that stone. நீங்க தான் அந்த கல். And remember, hell get
stumble when you walk on this road, when you walk in this world. நீங்க இந்த உலகத்துல நடக்கும்போது பாதாளங்கள் நடுங்கும். Hell don't like you. பாதாளத்துக்கு உங்களை பிடிக்காது. Because you are threat to hell. ஏன்னா நீங்க பாதாளத்துக்கு நேரா போக வேண்டிய ஆட்கள், ஆனா ஆண்டவர் உங்களை திருப்பிட்டதுனால பாதாளம் உங்களை வெறுக்கும். You walk, demons threatened. நீங்க நடக்கும்போது பிசாசுகள் அலறும். They stumble. பிசாசுகள் பயப்படும். Hallelujah. Hallelujah. Because God has appointed you for time such as this. ஏன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களுக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Walk at your home, say, I am the church. நீங்க நடக்கும்போது சொல்லணும், நான் தான் சபை. And the demons of this house and the demons of my colony and the demons of my family are running away in the name of Jesus. என் வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசு, இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற பிசாசுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லி நீங்க சொல்லணும். He cannot have my brother, he cannot have my relatives, he cannot have my friend, he cannot have my neighbors. என் குடும்பத்துக்குள்ள, என் நண்பர்களுக்குள்ள, எங்களுடைய எல்லா சபைக்குள்ள பிசாசுகளுடைய பிடி இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். Hallelujah. Hallelujah. That is you who has power over every power of this world. நீங்க தான் இந்த உலகத்துல ஆண்டவருடைய மிகப்பெரிய பலன், பவர், வல்லமை. Hallelujah. 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 I cried for 3 hours when I encountered with Jesus that day. ஆண்டவரை நான் அன்னைக்கு சந்திச்சபோது 3 ஹவருக்கு மேல அழுதேன் நான். I was crying for 3 hours. 3 ஹவருக்கு மேல நான் அழுதேன். And the spirit of demons were going out of my life. பிசாசின் பிடியில இருந்து எனக்குள்ள இருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு spirit of suicide, a spirit of drugs and alcohol and even the bad things in my life was going away. போதை நாவி, சூசைடு நாவி எல்லாம் என்னை விட்டு வெளியேறுச்சு. I came back to my sense after 3 hours. அந்த சபையில இருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வெளியில வந்தேன். Pastor taught me about preached the gospel to me and he let me accept Jesus as my personal savior. அப்ப அந்த பாஸ்டர் எனக்கு கூட வந்து பேசி இயேசுவை பத்தி சொன்னாரு, சுவிசேஷத்தை சொன்னாரு, என்னை இயேசுவை ஏற்றுக்கபடி உதவி செஞ்சார் அவர். I went back to my house. நான் அப்புறம் என் வீட்டுக்கு நான் கடந்து போனேன். I was very small boy. அப்ப நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். I used to carry a knife, a big knife. நான் என் கையில ஒரு கத்தி வச்சிருப்பேன் எப்பவுமே. Not to kill anybody, யாரையும் கொலை பண்றதுக்கெல்லாம் இல்ல, but to kill my father. எங்க அப்பாவை நான் குத்துறதுக்காக. Because I hate him a lot. அவர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. I went to my father. நான் எங்க அப்பா கிட்ட போனேன். I said, Daddy, அப்பா, I met Jesus today. நான் இன்னைக்கு இயேசுவை பார்த்தேன்னு சொன்னேன். This is the knife I wanted to kill you. இந்த கத்தியால தான் உங்களை குத்தலாம்னு இருந்தேன். But he has told me to forgive you. ஆனா அவர் இயேசு சொன்னாரு, உங்களை மன்னிக்க சொன்னாரு. I throw the knife. நான் அந்த கத்தியை தூக்கி போட்டேன். And I hugged my dad. எங்க அப்பாவை கட்டி பிடிச்சேன். He hugged me. அவர் என்ன கட்டி பிடிச்சாரு? First time after many years. முத தடவை ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு எங்க அப்பாவை நான் கட்டி பிடிச்சேன். அவர் என்ன கட்டி பிடிச்சாரு. I told my father, let's go to church. எங்க அப்பா கிட்ட நான் கண்ணீரோட சொன்னேன், சபைக்கு போலாம் அப்படின்னு. I told my mother, let's go to church. வாங்க சபைக்கு என் கூட வாங்கன்னு சொன்னேன். First they said, oh, what you're talking about? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பார்த்து நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படினாரு. My life is changed. அப்பா என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொன்னேன். Don't you see how I have become? நீங்க என்ன பார்க்கலையா, நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கலையா நீங்க? Your life is a picture of Christ, my people. உங்க வாழ்க்கை இயேசுவினுடைய ஒரு அடையாளமா இருக்குது. And your life will become testimony. உங்க வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்குது. People will find Jesus through your life. உங்க வாழ்க்கையில இயேசுவை மக்கள் பார்க்கணும். You can win your people, you can win your relatives through your life. நீங்க வாழ்ற வாழ்க்கையின் மூலம் இயேசுவை நீங்க சொல்லணும். I requested my brothers, my sisters, everybody came with me to church. என்னுடைய சகோதர சகோதரிகள் கிட்ட நான் வந்து வந்து கேட்டுக்கொண்ட சபைக்கு வாங்கன்னு எல்லாம் வந்தாங்க. My mother got healed, my father got healed, my family got healed. எங்க அப்பாக்கு சுகம் வந்தது, எங்க அம்மாக்கு சுகம் கிடைச்சது, எங்க குடும்பத்துல சமாதானம் வந்துச்சு. We all gave our life to Jesus. எங்களுடைய குடும்பம் முழுக்க ஆண்டவருக்காக நாங்க ஒப்பு கொடுத்தோம். It's been more than 30 years we follow Christ. நாங்க 30 வருஷத்துக்கு மேலாக இப்ப ஆண்டவர் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். Hallelujah. 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 After 3 years God called me to ministry. 3 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் மறுபடியும் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார். I wanted to be a mechanical engineer too. எனக்கும் எங்க அப்பா போல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கணும்னு தான் ஆசை. But God said, no, I don't want you to go to the machines, but I want you to go to human machines. ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார், நீ மிஷின் கிட்ட போய் வேலை செய்ய வேண்டாம், மனிதர்கள் கிட்ட போய் வேலை செய்ய அப்படினாரு. They have a lot of problem in their life. மனுஷங்க கிட்ட தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. And I will make you perfect to go and do something into their life. நான் உன்னை வந்து உருவாக்கி அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்காக உன்னை நான் அனுப்புவேன்னு சொன்னாரு.
I gave my life for the full-time ministry. என் வாழ்க்கையை நான் முழு நேர ஊழியத்துக்காக And அர்ப்பணித்தேன். I came to this church where I was an assistant pastor. நான் எங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தானோ அந்த சபைக்கு நான் வந்து Remember, if சேர்ந்தேன். God has appointed you to build His church on you, He will lead you to your purpose. உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்த நோக்கத்துக்காக சபையில வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. The pastor was preaching that Bihar needs a man of God. பாஸ்டர் வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு பின்னால ஒரு தேவ மனிதன் இருக்கிறார்னு சொல்லி வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. So the story started like this, that day was a mission Sunday. அந்த அன்னைக்கு வந்து ஒரு Mission Sunday. மிஷன் சண்டே. So they preach about missions on that Sunday. மிஷன் தமிழ்ல ஏதாவது தெரியுமா? மிஷன் ஊழியங்கள் பாஸ்டர். மிஷனரி. Just say mission. மிஷன் சண்டே அன்னைக்கு ஒரு மிஷன் சண்டே. Just mission Sunday is about going and preaching the word of God. மிஷன் சண்டேனா போய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும். So Bihar is such a very huge state. பீகார் வந்து ஒரு பெரிய மாநிலம். 140 million lives there. 114 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க, வாழ்றாங்க. 14 crores. 14 கோடி மக்கள் அங்க வாழ்றாங்க. It's very big state. அது ஒரு பெரிய 6 languages. 6 மொழி பேசுறாங்க. They have 6 languages. அங்க 6 மொழி பேசுறாங்க. 473 unreached people group. 473 473 ஒரு ட்ரைப் பீப்புள் அங்க இருக்காங்க, இயேசுவை பத்தி அறியாதவங்க. And only 0.1% Christianity. அங்க 0.1% தான் கிறிஸ்டியானிட்டியே இருக்கு. So when I heard that, அத நான் கேட்ட பொழுது, before that, அதுக்கு முன்னாடி when the preaching was going on, அந்த சபையில பிரசங்கம் போயிட்டே இருக்கு. I saw the dream. எனக்குள்ள ஒரு கனவு, ஒரு தரிசனம், that there is a dog sitting on the door. ஒரு வாசல் அருகே ஒரு நாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. And he is just watching people going and coming. அந்த நாய் வந்து போறதையும் வரதையும் பார்த்துக்கிட்டு இருக்கு மக்களை. That was very hot weather. அங்க வந்து summer time. அந்த ஒரு வெயில் காலத்துல நாய் மக்கள் போறதையும் வரதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதை என் கனவுல பார்க்கிறேன். My eyes are open, but I am not seeing people, but I am seeing the vision of this what God is showing me. நான் கண்ணு திறந்து தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு முன்னாடி நடக்கிறது தெரியல, தேவன் காமிக்கிற ஒரு தரிசனம் தான் கண்ணுக்கு தெரியுது. So I saw a dog sitting on the door and he is not letting people in. அந்த தரிசனத்துல நான் பார்க்கிறேன், ஒரு நாய் வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த நாய் ஜனங்களை உள்ள வர அலோவ் பண்ணல. How many people have dogs in your house? எத்தனை பேர் உங்க வீட்ல நாய்களை வளர்க்குறீங்க? Dog? Nobody? ஒருத்தரும் வளர்க்கலையா? அங்க லாஸ்ட்ல in summer he sits on the door. நம்ம நாய்கள் எல்லாம் என்ன பண்ணனா வாசல் அருகே தான் உட்காரும், கதவு கிட்ட. Put his head like this. இப்படி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு காலை வச்சு. So when people comes in, டக்குனு யாரா வந்தானே ஏஞ்சி பார்க்கும். So such a way that I saw the dog. அந்த மாதிரி ஒரு நாய் என்னோட தரிசனத்துல நான் பார்க்கிறேன். When anybody wants to come, he is watching. யாராவது உள்ள வரணும்னா டக்குனு ஏஞ்சி நின்னு முறைக்கும் இல்லையா? So I asked God, what is this, Lord? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கேன், என்ன ஆண்டவரே இந்த தரிசனம் அப்படின்னு. And the Lord said, this is a spirit. This is a spirit. இது ஆண்டவர் என்கிட்ட சொன்னா இது வந்துட்டு ஒரு ஆவி. So I said, how come I let it remove? இந்த ஆவியை நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். And the Lord says, kick him. இந்த நாய் எட்டி ஒதி அப்படிங்கறாரு. Can you do it like this? Kick him. ஒரு எட்டி மிதி அப்படிங்கறாரு. Everybody do. All of you do. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். Kick it. ஒதே அப்படிங்கறாரு. Sisters not, you at least do hand. சிஸ்டர்ஸ் எல்லாம் கையில பண்ணுங்க, பிரதர்ஸ்லாம் ஒதே அப்படின்னு சொல்லுங்க பா. You know, if you have dogs in your house, sometimes you have to drag them, sometimes you have to kick them, go. உங்க வீட்ல நாய்கள் இருந்துச்சுன்னா சில நேரம் அதை புச்சி வலிக்கணும், மிதிப்போம் இல்லையா? அப்படி சொல்றாங்க. Sometimes they are so stubborn, they will not go. No, I will not go. சில நேரம் அந்த நாய்கள் ரொம்ப அடம் பிடிக்கும், போவே போகாது. You have to kick, sometimes you have to drag, sometimes you have to throw him. அந்த டைம்ல அதை புச்சி வலிக்கணும், அதை கொஞ்சம் அடிக்கணும் இல்லையா? So I asked God, what is this? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட இது என்னது அப்படின்னு கேட்டேன். And the Lord says, this is a spirit. இது வந்துட்டு ஒரு ஆவி அப்படினாரு. Kick him out. இத எட்டி மிதினாரு. And the preacher saying, Bihar is calling you. Then the preacher said, Bihar is calling. My eyes open. And then preacher saying, Bihar is calling you. அங்க நான் அந்த தரிசனம் கண்டு முடிச்ச உடனே டக்குன்னு அந்த பிரசங்கியார் சொல்றாரு, பீகார் இஸ் காலிங் யூ அப்படின்னு. பீகார் உன்னை அழைக்குது அப்படின்னு சொல்றாரு. So I have to go to the pulpit to sing the song, to call the people for the altar. நான் வந்து அந்த மேடைக்கு போகணும்,
ஒரு பாடல் பாடி மக்களை வந்துட்டு ஆல்டர் காலுக்கு But கூப்பிடணும். I didn't went to the pulpit, but I went to the altar to submit my life for the missions work. நான் ஆல்டர் கால் கொடுக்க வேண்டியன்னா நான் போயிட்டு ஆல்டர் கால்ல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். So I gave my life. நான் மறுபடியும் அன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு I gave கொடுத்தேன். my life for the ministry for Bihar. பீகாருக்காக நான் ஊழியம் செய்யறதுக்காக என் வாழ்க்கையை நான் We ஒப்பு கொடுத்தேன். prayed and prayed and prayed. நான் ஜெபம் மேல ஜெபம் பண்ணிக்கிட்டே I இருந்தோம். went to the city called Sivan. சிவான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனேன். This city was known for crime. அந்த சிட்டி வந்து ரொம்ப தரித்திரம், கிரைம், பாவத்துல நிரம்பின ஒரு சிட்டி. People would kill for 50 rupees. 50 ரூபாய் கொடுத்து crime was there. 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு நபரை கொன்னுடுவாங்க. அப்படிப்பட்ட That ஊர் time அது. is what my brother Dheeraj is here. He is from Sivan. பிரதர் தீராஜ் இருக்காரு, அவர் ஃப்ரம் சிவான்ல இருந்து தான் வந்திருக்காரு. He will vouch that what I'm saying is right. அவருக்கு தெரியும் அவருக்கு சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லி. அவர் அங்கிருந்து தான் வந்திருக்காரு. Crime was too much. அங்க ரொம்ப பாவங்கள் பெருகிட்டு இருந்தது. And poverty too much. அங்க ரொம்ப ஏழ்மை ஜாஸ்தி. And roads were so narrow, no electricity. கரண்ட் கிடையாது, சந்து பொந்தெல்லாம் இவ்வளவுதான் இருக்கும், ஒரு வண்டி போக முடியாது. 24 hours only half an hour electricity will come. 24 மணி நேரத்துல half an hour தான் வந்துட்டு அங்க கரண்டே இருக்கும். And even that also in that half an hour he will play hide and seek. அந்த half an hourலயே அது வந்துட்டு கண்ணாமூச்சி விளையாடுமா, அப்படி போயிட்டு வருமா கரண்ட். So it won't stay. கரண்ட் நிலையா இருக்காது. So I choose to go there. ஆனா நான் அங்க போக முடிவு செஞ்சேன். 1.5 year 1.5 வருஷம் nothing happened. ஒண்ணுமே நடக்கல. Nobody wants to come to church. யாருமே சபைக்கு வர விரும்பல. Very hard. ரொம்ப கடினமா இருந்துச்சு. So difficult. ரொம்ப கடினமா இருந்துச்சு. I don't know the language. எனக்கு அங்க இருக்கிற மொழியும் தெரியாது. We are in North India but we speak Hindi, but there are native languages in every state. அது வட மாநிலம் தான், அங்க ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் அங்க இருக்கு, மொழி இருக்கு. Bihar speaks one language called Bhojpuri. பீகார்ல போஜ்புரிங்கிற மொழி பேசுவாங்க. So I don't understand Bhojpuri that time. போஜ்புரி வேற, ஹிந்தி வேற, எனக்கு அது தெரியாது. So it was so difficult to connect with people. ரொம்ப கடினமா இருந்தது மக்களோட பேச. The food is very different. அங்க உணவும் வேற மாதிரி இருந்துச்சு. Culture is very different. அங்க இருக்கிற கலாச்சாரங்கள் வேற மாதிரி I have a இருந்துச்சு. very small daughter. I went with very little money. I had no money. அப்ப நான் கொஞ்சம் பணத்தோட என்னோட குட்டி பொன் பிள்ளைகளை கூட்டி அங்க போனேன். We didn't had money to buy one milk for my daughter. ஒரு பால் பாக்கெட் வாங்க கொடுக்கிறது கூட என்கிட்ட காசு இருக்காது என் பொண்ணுக்கு. When I went there I had no bed seat, no vessels. When I went there to Sivan, no bed seats, no vessel, no bed. அங்க நான் போகும்போது என்கிட்ட ஒரு பாத்திரமோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ கூட வாங்க முடியல, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தேன். So I used to put newspapers and then sleep over there. நான் பெட்ஷீட்டுக்கு பதிலா நியூஸ் பேப்பர் தரையில போட்டு தான் நாங்க குடும்பமா தூங்கணும். My newly wife said, "What you're doing, man?" அப்பதான் என்னுடைய மனைவி வேற கல்யாணம் ஆச்சு, புதுசா கல்யாணம் வேற ஆச்சு. அப்ப என் மனைவி எல்லாம் கேட்டாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? She didn't said that. She didn't say that. அவர் சொல்லல, அப்படி சொல்லல, என்னதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லல. She was so committed. அவங்க ரொம்ப ஆண்டவர்கிட்ட கமிட். If God wants us to be like this, I will be like this. ஆண்டவர் இப்படிதான் நம்ம இருக்க விரும்புறாருன்னா நம்ம இப்படி இருப்போம்னு சொன்னாங்க. I never asked single penny from my father. என்னோட அப்பா கிட்ட இருந்து 1 ரூபா கூட நான் வாங்கல. The day I decided to follow Christ, the day I decided to go for full time ministry, I said, "Daddy, I will never ask you money." ஆண்டவரை நான் எப்போ பின்பற்ற தொடங்கினனோ அப்பவே நான் முடிவெடுத்துட்டேன், எங்க அப்பா கிட்ட நான் 1 ரூபா கூட வாங்க கூடாது. Supply all my needs. என் ஆண்டவர் என் தேவைகளை எல்லாத்தையும் சந்திப்பாரு. Remember, God said, "I will build my church on you." ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, தேவன் நம்ம மேல உங்களை சபையை கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார். How imperfect you are, but if God wants to use you, He will build you, He will nurture you, He will sustain you. நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டணும்னா நம்மள உருவாக்குவார், நம்மள உடைப்பார், நமக்கு தேவையானதை தருவார். ஹalleluya, hallelujah, hallelujah. 1.5 year nobody came to our prayer meetings. 1.5 வருஷம் அந்த ஊர்ல ஒருத்தர் எங்க ஜெபத்துக்கு வரல. I got so angry on God. மறுபடியும் என் வாழ்க்கையில ஆண்டவர் மேல ஒரு கோபம் வந்துச்சு. Again I started to complain to God. ஆண்டவர் இடத்துல நாம் sometime being in faith, you want to walk with God, but sometime it happens that nothing happens for you. நீங்க விசுவாசத்துல நடந்தாலும் சில நேரம் ஆண்டவர் நினைக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கும். And the situations of your life makes you tense. அந்த சூழ்நிலைகள் நம்ம ஆண்டவர் மேல ஒரு வெறுப்பை கொண்டு வரும். I got so angry on God. ஆண்டவர் மேல அப்படிதான் எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. So upset with God. ஆண்டவர் இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி God, why you brought me this place? எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேள்வி கேட்டேன். Why you want me to kill? இங்க கொண்டு வந்து என்ன திருப்பி If you don't want to work, why you brought me to this place? இங்க வேலையே நடக்கலனா எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன். Very small room, pastor, not
this much, maybe this is a small room. இப்படிப்பட்ட ஒரு ரூம்ல தான் நாங்க இருந்தோம். இவ்வளவு சின்ன ரூம்ல தான் இருந்தோம். I cover one place and I used to pray in my knees. அங்க வந்து ஒரு துணி மாதிரி ஒரு கவர் மாதிரி போட்டு, why you brought me to this place? அந்த மாதிரி ஒரு மூலையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? Save any soul, why you brought me to this? இங்க ஒரு ஆத்மாக்களை ரட்சிக்க நீங்க விரும்பலனா என்ன ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? Good for nothing. இங்க இருக்கிற மக்கள் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. Roads are not good. இங்க ரோட் நல்லா இல்ல. No electricity. கரண்ட் கிடையாது. Nothing is here. இங்க எதுமே கிடையாது. I was in a very good church, 2000 people in that church. நான் பெரிய சபையில இருந்து 2000 பேர் அங்க இருக்காங்க. I was enjoying in that church. நான் அங்க வந்துட்டு அங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். So why you brought me to this place? என்ன ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன். I was so angry with God. ஆண்டவர் மேல ரொம்ப கொஞ்சம் கோபமா as a son and father. அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. I was just complaining to God. Sometimes we also complain, right? அப்பா கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, முறையிடுவோம்ல, அந்த மாதிரி. God, why with my life, God? Why? ஏன் வாழ்க்கையில இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கைக்கு திருப்பி இப்படி பிரச்சனைகள் பேசுறீங்க? Why is happening with my family? ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி நடக்குது பாஸ்டர்? God? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. We need to learn how God works. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாருங்கறத புரிஞ்சுக்கணும். Hallelujah. 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 He said, I will build my church on you. அவர் சொன்னாரு, உன் மேல என் சபையை கட்டுவேன். But not the way you want. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. But the way he wants. அவர் நினைக்கிற விதத்துல சபையை கட்டுவார். Hallelujah. 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 The way he wants. அவர் நினைக்கிற விதத்துல. Psalm chapter 25 verse 10 says. சங்கீதம் 25:10 வசனம் சொல்லுகிறது. Can you read your word? யாராவது ஒருத்தர் வாசிங்க. Psalm chapter 25. சங்கீதம் 25. Read it. 25 verse 4 and 5. வசனம் 4-5. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. It says, oh Jehovah, கர்த்தாவே, show me your ways. உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். Show me your roads. உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். Show me your ways, O God. உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும் சொல்லுகிறது. Let me walk in your truthness. உம்முடைய சத்தியத்துல என்னை நடத்தும். Let me walk in your knowledge. உம்முடைய ரட்சிப்பிலே எங்களை நடத்தும். Hallelujah. Hallelujah. The King David is asking for the guidance of God. தாவீது ராஜா தேவனுடைய வழியை கேட்கிறார். He was a king. அவர் ராஜா தான். Thousands of soldiers were under him. அவருக்கு தாவீதுக்கு கீழ ஆயிரக்கணக்கான. He was a mighty warrior. அவர் ரொம்ப வல்லமையுள்ள ஒரு ராஜா. And in his kingdom everything was under him. அவர்கிட்ட நிறைய ராஜ்யங்கள் இருக்குது. But he knew who is under he. ஆனா அவர் யார் கீழ இருக்காருன்னு அவருக்கு தெரியும். Hallelujah. 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 He knew that his king is his God. அவருடைய ராஜா இயேசு தான், கடவுள் கர்த்தர் தான் தெரியும். Any decision he takes through him and by him and for him. அவருக்கு என்ன வேணுமோ அது அவர்கிட்ட இருந்து தான் வரும்னு சொல்லி அவருக்கு தெரியும். Hallelujah. Hallelujah. Yes, God, show me your ways. அவர் கேட்கிறார், எனக்கு வழிகளை போதிங்க, உம்முடைய வழியை போதிங்கன்னு சொல்லி கேட்கிறார். I will walk with you. உங்க கூட நான் நடக்கணும்னு சொல்றாரு. Hallelujah. 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 Sometimes we want all the blessings of God, but we don't want to learn the way we should receive the blessing of God. நமக்கு நிறைய நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஆண்டவர் வழியில நடக்க வேணாம். Some people will not be willing to learn what God wants us to do. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறாருங்கறத நம்ம நிறைய நேரம் தெரிஞ்சிக்க வேணாம்னு விரும்புறோம். I want to encourage you that you ask and pray, God, show me your ways and teach me your ways. நான் இந்த கால வேளையில உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஆண்டவருடைய வழியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு. Hallelujah. Hallelujah. Then your family will be blessed. அப்பதான் உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். Your plan will get success. உங்களுடைய திட்டங்கள் அப்பதான் வெற்றி அடையும். And your family will not be attacked by demons. உங்க குடும்பத்தை பிசாசு தொட முடியாது. Hallelujah. 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 I was upset with God, complaining to God. நான் தேவனிடத்துல இப்படி தான் முறையிட்டு இருந்தேன். I said, God, I don't want to be in this place. இந்த இடத்துல நான் இருக்க வேணாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். நான் திருப்பி என்னோட ஊருக்கே போறேன். And I was saying, these people are not good. These people culture is not good. They don't have a good food, no electricity, no road, no development. Nothing is here. இப்படிப்பட்ட டெவலப்மென்ட்டே இல்லாத, ஃபுட் சாப்பாடு சரியில்லை, எலக்ட்ரிசிட்டி இல்ல, எதுவுமே நல்லா இல்ல, மக்கள் சரியில்லை. இப்படிப்பட்ட are not good. மக்களும் இங்க வந்து cursed people. அங்கெல்லாம் சபிக்கப்பட்ட ஜனங்களா இருக்காங்க. God is so stubborn. ரொம்ப பிடிவாத மக்களா இருக்காங்க. And while I was praying,
இப்படி எல்லாம் சொல்லி ஜெபிச்சிட்டு இருந்தேன், எனக்கு God இங்க இருக்க again வேண்டாம். spoke to me. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். Shut up, you fool. வாயை மூடு முட்டாளே என்னாரு. Hello. When I say hello, you say hallelujah, okay? நீங்க நான் ஹலோ சொன்னா நீங்க அல்லேலூயா சொல்லணும். Hello. The Lord says, shut up, you fool. வாயை மூடு முட்டாளேன்னு ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார். Sometimes foolishly we talk to God. சில நேரம் நம்ம ரொம்ப முட்டாள்தனமா ஆண்டவர்கிட்ட Which is பேசுவோம். not necessary we speak to God. ஆண்டவர்கிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசுவோம். God says, I know these people are impossible. ஆண்டவர் சொன்னாரு, இவங்க இப்படிப்பட்ட ஜனங்கள் I எனக்கு know தெரியும். these people are cursed. இவங்க சபிக்கப்பட்ட ஜனங்கள் எனக்கு தெரியும். I know this city is cursed. இந்த சிட்டி சபிக்கப்பட்டதுன்னு எனக்கு I தெரியும். know their people do crimes. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பாவத்துல இருக்கிறாங்க எனக்கு But தெரியும். what you are doing? ஆனா நீ என்ன பண்றன்னு கேட்டார். I have not called you to curse them. நான் உன்னை அழைச்சது அவங்களை திருப்பி சபிக்கிறதுக்காக அல்ல. But I have called you to bless them. நான் உன்னை அழைச்சது அவங்களை And ஆசீர்வதிக்கிறதுக்காக. you are complaining me about their life. ஆனா நீ அவங்கள பார்த்து திருப்பி என்கிட்ட முறையிட்டு இருக்க அப்படின்னு Sometimes சொன்னாரு. God has not given you wife to complain, oh, you are not right, this is not right, that is not right. ஆண்டவர் சில நேரம் நம்ம குடும்பங்களை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இப்படி பண்ற அப்படி பண்றேன்னுவாங்கல்ல. We complain what God has given us. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்போம். Maybe wife or husband, மனைவிமார்கள் கணவர்மார்கள் பார்த்து, maybe job or anything in your life. வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆண்டவர்கிட்ட. But God has given you something for a purpose. ஆனா ஆண்டவர் அதை கொடுத்தது ஒரு நோக்கம் இருக்குது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. You are in this church because God wants you to be in this church. நீங்க இந்த சபையில இருக்கணும்னு நினைக்கிறது நீங்க நினைக்கிறது இல்ல, ஆண்டவர் நினைக்கிறது. Because God wants you to use for this church. இந்த சபைக்காக உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த சபையின் ஆசீர்வாதத்துக்காக உங்களை பயன்படுத்துகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. You only have to pray this. நீங்க இத தான் ஜெபிக்கணும். God, show me your ways. உம்முடைய பாதைகளை காண்பிங்க. Teach me your ways. உம்முடைய பாதை எனக்கு போதிங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். Because you have said you will build your church on me. ஏனா நீங்க சொன்னீங்களே ஏன் மேல உம்முடைய சபையை கட்டுவேன்னு சொன்னீங்களே. I need to walk as you want me to walk. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ நான் அப்படி நடக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். Hallelujah. ஹல்லேலூயா. Hello. Hello. God wants to build his church on you. உங்க மேல தேவனுடைய சபையை கட்ட விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The Holy Spirit says, shut up, you fool. பரிசுத்த ஆவியானவர் என்ன பார்த்து I know சொன்னாரு, these people are not right. இங்க இருக்கிற மக்கள் எனக்கு தெரியும் சரி கிடையாதுதான். Infrastructure is not good, electricity is not good, people are not good. I know that. இங்க இருக்கிற எதுவுமே சரி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். But for that only I brought you to bless these people. அதுக்கு தான் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கும்படியா நான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். Get up, எழுந்திரு, go around the city, இந்த ஊர் முழுக்க சுத்தி திரி, and start praying over the city. இந்த ஊரை பார்த்து நீ ஜெபிக்க ஆரம்பி. They are not blessed, you go and bless them. அவங்க ஆசீர்வதிக்கப்படல தான், நீ போய் அவங்கள ஆசீர்வதின்னு சொன்னாரு. I stood up and I took my bicycle. Somebody gave me a cycle. I used to bicycle and went to all the city. அப்ப எனக்கு ஒரு சைக்கிள் கொடுக்கப்பட்டது. அந்த சைக்கிளை வந்துட்டு அந்த ஊரை bless சுத்தி, this house, bless this road, bless the magistrate house, bless the district head office, bless electricity board, bless everything of this city. என் சைக்கிள் அந்த ஊர் முழுக்க சுத்தி இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ், இந்த வீடுகள் எல்லாத்தையும் பார்த்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். From that day till today we pray for the blessing of the city. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊருக்கான ஆசீர்வாத ஜெபத்தை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். People of that city. அங்க இருக்கிற மக்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Whole district, the whole city is 4 million people. அந்த மொத்த ஊர்ல மட்டும் 4 லட்சம் பேர் இருக்காங்க. How many? 40 லட்சம் பேர் இருக்காங்க. 4 million 40 lakhs. 14 lakhs 40 லட்சம் பேர். 40 lakhs people. 40 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. And there was only 2 church on that day. ஆனா அந்த 40 லட்சம் பேருக்கு அந்த நாள்ல ரெண்டே சர்ச் தான் இருந்துச்சு. By the grace of God we started 5 branch churches. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால இன்னும் 5 branches ஆரம்பிச்சோம். Main churches in the city. Main church in the city. அந்த சிட்டில மெயின் சர்ச் நாங்க ஆரம்பிச்சோம். We have 300 people in the city church. அந்த சிட்டி சர்ச்ல 300 பேர் இருக்காங்க. Hallelujah. Hallelujah. Before that there was no one even single believer. அதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா கூட அந்த சபையில இல்ல. But when I went the way God wanted me to go, ஆண்டவர் எப்படி என்ன நடக்க சொன்னாரோ அந்த வழியில நான் போக ஆரம்பிச்சேன். started to grow. அந்த சபை வளர ஆரம்பிச்சது. Hallelujah. 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 Hallelujah.
If God has appointed you for times such as this, He will use you. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களுக்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். உங்களை அதே மாதிரி பயணம் படுத்துவார். Peter was not perfect. பேதுரு வந்துட்டு கரெக்டான ஆள் கிடையாது. David was not perfect. தாவீதுமே சரியான ஆள் கிடையாது. But their heart was ready to receive the way God wants to nurture them. ஆனா அவர்களுடைய இருதயம் ஆண்டவர் எப்படி என்ன நடத்தணும் அப்படிங்கிறது அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆண்டவருடைய நடத்துதலை வாங்கிக்கிறதுக்கு. Hallelujah. 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 Just lift your both and say, God, thank you for choosing me. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக உமக்கு நன்றி. Can you stand up in your feet? எல்லாம் எழுந்து நின்னு, God, thank you for choosing my family. ஆண்டவரே என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. Thank you for choosing my life. என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. Thank you, Lord, that you have appointed me for times such as this. என்னை இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்காக நீர் நியமித்ததுக்காக உமக்கு நன்றி. We though we have 300 people in our church. எங்க சபையில 300 பேர் இருந்தாலும், but that is not enough. அது எங்களுக்கு பத்தாது, போதாது. We planted many churches after that. நாங்க அதுக்கப்புறம் நிறைய சபைகளை ஸ்தாபிச்சோம். More than 14 crore, about 14 crore people still to hear the gospel. அங்க இன்னும் 14 கோடி மக்கள் சுவிசேஷத்தை கேட்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட they still need to know who is true living God. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில மெய்யான தெய்வத்தை அறியாம இருக்காங்க. Hallelujah. Hallelujah. There are still to be preached. அங்க இன்னும் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படணும். Hallelujah. 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 Lift your both and say, God, thank you for choosing me. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. வாய்களை திறந்து நீங்களா use me for your kingdom. உம்முடைய ராஜ்யத்துக்கு என்ன பயன்படுத்துங்க. Use me for your church. உம்முடைய சபைக்கு என்ன பயன்படுத்துங்க. கைகளை உயர்த்தி ஜெபிக்க Hallelujah. 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 Rabba shababa baba. Oh, Prasannam, if you can sing one song, Prasannam. 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 Deva Prasannam. Hallelujah. Prasannam. Prasannam. Deva Prasannam. Deva Prasannam. One more time, Prasannam. Lift your both hands. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, God, use me for your glory. உம்முடைய மகிமைக்கென்று பயன்படுத்துங்க. Prasannam, Prasannam, Deva Prasannam.